ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான விநாயகர் சதுர்த்தி. ஆனால் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஏன்னா அப்பப்போ நம்ம பிளான் பண்ணல அப்படின்னா எந்த வேலையுமே நடக்காது. அதனால எல்லா பிளானும் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுவேன். பூ மார்க்கெட்டில் தான் ஜேன்னு கூட்டமாக இருந்தது. பூ விலை கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. விநாயகர் பாருங்கள், களிமண்ணில் செஞ்சு ஆச்சரியப்படுத்திட்டாங்க நம்மளை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. களிமண்ணில் செய்கிற விநாயகர் இன்னுமே நல்லது. அடுத்தது என்ன, சாணி இல்லாமல் செலிப்ரேஷன் மோடே இல்லை. நம்ம சாணி பவுட்ரு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வாயில்லாத ஜீவன் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சாணி பவுட்ரு போடுறது நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. நான் நேச்சுரலாக மஞ்சத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லது, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நம்ம பையன் வீட்டுக்குள்ளேயே என்ட்ராகருக்கே விட மாட்டான். என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அது துணியை மூடி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு வீட்டுக்குள்ளவே வர விடாமல் ஒரே வம்பு பண்ணிகிட்டே இருந்தான். ஃபைனலாக அவனையும் சமாதானப்படுத்திட்டு நம்ம வீட்டுக்கு கணபதி வந்துட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க ஹாப்பியாகி என்னையவே உள்ளே விட்டான். கணபதிக்கு முகத்திரையோடு தான் கூட்டிகிட்டு வரணும். நம்ம பூஜை பண்ணும்போது தான் அந்த துணியை எடுக்கணும். அதுதான் சாங்கியம்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணபதியை நாங்கள் வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு நாள் நைட்டு முன்னாடியே சாணி வலிச்சாதான் அடுத்த நாள் காலையில் காஞ்சிரும். அப்போவுமே அங்கங்கே திட்டுத்திட்டாக இருந்தது. நமக்கு பெரிய அளவில் கோலம் போட தெரியாது. ஒரே கோலத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கேன். இந்த ஒரு கோலம் பர்ஃபெக்டாக போடுவேன். இதுக்கு மேலே நமக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நாங்கள்லாம் சிட்டியில் வளர்ந்தனால எங்களுக்கு பெரிய கோலமெல்லாம் போடவும் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகியிருக்கு. அது சின்ன சின்ன ரங்கோலினா ஈஸியாக போட்டுருவேன். பெரிய கோலம்லாம் நமக்கு ரொம்ப டஃப்பு. இதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாலையெல்லாம் நான் வீட்லேயே பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாலையெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நூல் போட்டு கோர்த்துட்டு மாலையாக ரெடி பண்ணியாச்சு. சின்ன பொண்ணும் நானும் தான் இந்த பூ டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம். நான் பூவெல்லாம் எடுக்க காம்பெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தலைவருக்கு வேலை பிரித்து கொடுத்தாச்சு. ஏன்னா நமக்கு ஹைட்டு எட்டாது. மாத்தோரணம் போட்டால் தான் வீட்டுக்கே ஒரு அழகு. ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. என்ட்ரன்ஸே இங்கேருந்து தான், பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும். அந்த வாழை இலை கட்டினா தான் ஃபெஸ்டிவ் மோடே ஸ்டார்ட் ஆகிடுங்க. எனக்கு ஹைட் ப்ராப்ளம்னால எப்போவுமே அவரை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பேன். இதை மட்டும் கொஞ்சம் கட்டி கொடுத்துருங்கன்னு. ஏன்னா அவர் டைப் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிடுவார். நான் கட்டினேன்னா அங்கே இங்கேன்னு தொங்கிட்டு கிடக்கும். எப்படியோ அவர் இருந்தனால இந்த கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது பூவெல்லாம் அவர் வரக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் டக்கு டக்குன்னு பூஜை வேலையெல்லாம் பண்ணோம். அந்த நல்ல நேரத்தில் தான் நம்ம வாங்கின விநாயகரை முக்காலியில் புது துணியெல்லாம் போட்டு வச்சு விநாயகரை அழைச்சி கொண்டு வந்து அந்த முக்காலியில் உட்கார வைக்கணும். எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நான் எல்லாம் பிரித்து பண்ணும்போது வேலையும் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வாட்டி எதுவுமே மிஸ் பண்ணலை. எல்லாமே பிளான் பண்ணனால டக்குன்னு ஒவ்வொரு வேலையாக முடிஞ்சது. விளக்குகள்லாம் பொட்டு வைக்கிறது, அது ஒரு பிள்ளைக்கிட்டையும், பூவெல்லாம் கட்டுறது இன்னொரு பிள்ளைக்கிட்டையும் பிரித்து பண்ணனால வேலை ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இந்த வாட்டி செலிப்ரேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்தந்த டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே வாங்கியாச்சு. பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணும்போது எல்லா வேலைகளும் நமக்கு சுலபமாக முடியும். இந்த மோத்தை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே நம்ம வீட்டில் 2 ரெசிபி இருக்கும். ஒன்று மோத்தக், இன்னொன்று வந்து பிடி கொழுக்கட்டை. ஏன்னா பச்சரிசி நான் அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். அதனால புழுங்கலை பிடி கொழுக்கட்டை செய்வேன். அது நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவாகவும் போட்டிருக்கேன். நம்ம அந்த மாதிரி செய்யும்போது பச்சரிசி சேராதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி. பிடி கொழுக்கட்டை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ரெண்டுமே இந்த வாட்டி நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், கம்மியான டைம்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். வருஷம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க தான் விநாயகர் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா விநாயகருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பெருசாயிட்டாங்க. இப்போத்துக்கு சின்னது இந்த சோட்டு தான். விநாயகர் ஒரு தடவை நம்ம வந்து முக்காலியில் உட்கார வச்சுட்டோன்னா அதை நகர்த்தவே கூடாது. நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்ம 3 நாள் பூஜை பண்ணலாம், 5 நாள் பூஜை பண்ணலாம், நம்ம சௌகரியம் போல் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தடவை விநாயகரை வச்சுட்டா அதை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சாங்கியம். அவங்க எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் பூஜை வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கில் திரி போட்டு எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளான டெக்கரேஷன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் எல்லா பூஜை பொருட்களும். அதனால் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. சட்டுன்னு பண்ணிடுவேன். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி வைக்கணும். அப்போ தான் அந்த பூஜை டைமில் பர்ஃபெக்டாக நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்போ மாலை கூட நான் நினச்சேன் பெருசாக இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா அவருக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது. நூலை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உடனே மாலை நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக அவருக்கு அமைஞ்சிருச்சு. மாலை வந்து நான் நூலில் இறுக்கி கோர்த்து கட்டினால நல்ல பந்து மாதிரி வந்தது. விளக்கும் அப்படிதாங்க, கொஞ்சம் நெய் போட்டு ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நல்ல நேரம் இருந்தது. நான் விநாயகர் உட்கார வச்ச டைம் வந்து 11 மணி. ஏன்னா அப்போ தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வெளியில் கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். காலையிலேயே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டா நமக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. கொடை மாதிரி வாங்கின உடனே அது வச்ச உடனே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் இது செட் ஆகாதுன்னு. அது வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நாங்களும் பூஜையெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆர்த்தியெல்லாம் பாடிட்டு தினமும்
தினமும் காலையில் சாயந்தரம் 2 நேரம் பூஜை பண்ணுவோம். நம்ம விருப்பம் போல் 3 நாளோ 5 நாளோ வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நான் 5 நாள் வைக்கிறேன். டெய்லியும் ஒவ்வொரு பிரசாதம் பண்ணிடுவேன். அதுவும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சுண்டல், கொழுக்கட்டை, மோத்தக்குன்னு ஏதோ ஒரு டிஷ் இருக்கும். அதமா இன்னைக்கு நான் படைச்சது வந்து பிடி கொழுக்கட்டை, மோத்தக், பொரிக்கடலை, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கினனால கொஞ்சம் சுலபமாக இருந்தது. சோட்டு தான் மணி அடிக்கிறதுல ஒரே ஆர்வம். நான் தான் மணியை அடிப்பேன்னு சொல்லிட்டு அவள் கையிலேருந்து விடவே இல்லைங்க. அவங்க மணி அடிக்கிற வேலையை பார்த்தனால நாங்கள் பூஜை வேலையெல்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நல்லபடியாக எல்லாமே சிறப்பாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் அந்த டைமுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இந்த விசேஷ நாட்களில் மட்டும் எப்போவுமே ஒரு பரபரப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே போய் ஒவ்வொரு பொருளாக தேடி தேடி வாங்குறதே ஒரு சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடியே எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். கடைசி நிமிஷத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்மளும் ஃப்ரீயாக நம்மளோட ஃபெஸ்டிவ் டைமை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல்னால் நமக்கு எப்போவுமே தோன்றது ஒன்று ஸ்வீட்ஸு, இன்னொன்று மாயிலை தோரணம். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஓன் தான். ஏன்னா நம்ம எல்லாமே வருஷம் பிளான் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எப்போவுமே வீட்டில் இருக்கும். அதனால எடுத்து சட்டுன்னு ரெடி பண்ணிடுவேன். இந்த டெக்கரேஷன் பைப் வாங்குறப்ப தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக அதை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சி அந்த செட்டப்பும் பண்ணியாச்சு. ஒரு பொருள் இல்லைன்னா அதை மட்டும் தேடுறது தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. அதுவும் திருப்தியாக அமைஞ்சிருச்சு. கணபதியும் உட்கார வச்சாச்சு. இது சுகன்ஸ் ஹோமோட சிம்பிள் செலிப்ரேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.